வெல்கம் டு 360 ஸ்டடி வீக்கெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்சிஆர்டி 3rd ஸ்டாண்டர்ட் ஹிந்தி ஃபர்ஸ்ட் லெசன் சீக்கோ. சீக்கோனா மீனிங் வந்து லேர்னுன்னா கற்றுக்கிறது. சரிங்களா? நீங்கள் ஏதாவது புதுசாக கற்றுக்குவீங்களா, அதை பற்றினது. நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கிட்டா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம், ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த போயம் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ரைம்ஸ் மாதிரி இருக்குல்ல, இது ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. फर्स्ट நம்ம வாசிப்போம் அந்த ரெண்டு லைனையும். फूलों से नित हंसना सीखो, बोरों से नित गाना, तरु की चूकी डालियों से नित सीखो शीश झुकाना, फूलों से नित हंसाना सीखो, बोरों से नित गाना, तरु की चूकी डालियों से नित सीखो शीश झुकाना. ஃபூலும் அப்படின்னா ஃப்ளவர்ஸ். சரிங்களா? ஹசானா ஹஸ்னா அப்படின்னா லாஃபு, பௌரோனா பீஸ், கானானா சிங்கு. நான் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு மீனிங் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் லைனுக்கு இந்த 4 வேர்ட்ஸும். சரிங்களா? இந்த இது வரைக்கும் இருக்கிறது மேலே இருக்க இந்த டேஷில் அந்த லைன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் இருக்கிறது இந்த ஃபஸ்ட்டு லைனோட மீனிங்ஸு. இப்போ பாருங்கள். ஃபூலோனா நான் சொல்லிட்டேன் ஃப்ளவர்னு. நான் ரவுண்ட் பண்ணி இருக்கிறதுக்கெல்லாம் நான் இங்கே மீனிங் எழுதியிருக்கேன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மீனிங் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட் லைனோட மீனிங் என்னென்னா, ஃப்ளவர்ஸ் எப்படி சந்தோஷமாக இருக்குது, அதை பார்க்குறப்பே உங்களுக்கு சந்தோஷம் வருது இல்லையா, அது மாதிரி சந்தோஷமாக இருக்கு இல்லையா, அது மாதிரி நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும், எப்பயும் ஹாப்பியாக இருக்கணும். போரோனா வண்டு எப்படி ஜின்னு அப்படின்னு சவுண்டு கொடுத்துட்டு பாட்டு பாடிட்டு ஆக்டிவாக இருக்குது, அதே மாதிரி நீங்களும் ஆக்டிவாக இருக்கணும். அடுத்த லைனுக்கு பாருங்கள். தருனா ட்ரீ, ஜூக்கி அப்படின்னா பெண்டு, வளைஞ்சிருக்குல்ல அப்படின்னு அர்த்தம். டாலியோனா பிரான்ச்சஸ்னால் மரம் வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும். சரிங்களா? மரம் வந்து இப்படி இருக்கா, அதில் கிளைகள் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் பிரான்ச்சு. ஷீஸ்னா ஹெட்டு. ஓகேவா? ஷீஸ்னா என்னது, ஹெட்டு. ஜுக்கானா அப்படின்னா தலை குனிகிறதுன்னு அர்த்தம். ஜுக்கானா என்னது, தலை குனிகிறது. இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மரம் எப்படி எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்தாலும் சரி, ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, அது எப்படி இருக்குது, அதோட பிரான்ச்லாம் வளைஞ்சி நெளிஞ்சு இருக்குது. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், அதோட பிரான்ச்சஸ் வளைஞ்சிருக்க மாதிரி பெரியவங்களை பார்த்தா நம்மளும் தலை குனிஞ்சு மரியாதை செய்யணும். அடுத்த லைன் பார்க்கலாம். सीख हवा के चोखों से लो, कोमल भाव बहाना, दूध तथा पानी से सीखो मिलना और मिलाना. सीख हवा के झोंकों से लो, कोमल भाव बहाना, दूध तथा पानी से सीखो मिलना और मिलाना. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சீக்னா லேர்னு. சரிங்களா? சீக்னா என்னது, லேர்னு. ஹவா அப்படின்னா உங்களுக்கு ஏரு. ஹவானா என்னது, ஹேர். இங்கே இருக்குது பாருங்கள், ஏர், காற்றுருக்குல்ல அது. அதே மாதிரி ஜோக்கோ அப்படின்னா வைண்டு, கோமல்னா சாஃப்ட்டு, பஹானா இங்கே வந்து உங்களுக்கு மீனிங் ஆக்சுவலி வந்து எஸ்கேப் ஆக்கி போகிறது வரும். எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு சாரிங்க தப்பிச்சு போயிடுவாங்களா, இல்லை என்னால் முடியாதுங்க அப்படி சொல்லி எக்ஸ்கியூஸ் பண்ணிடுவாங்களா அது. அதாவது இங்கே ஆனால் இந்த லைனுக்கு உங்களுக்கு மீனிங் வந்து ஷோ அப்போ தான் கரெக்டாக வரும் அந்த வேர்டோட மீனிங், அந்த லைனோட மீனிங். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி காற்று வந்து பலசாலி தான், ரொம்ப ஃபோர்ஸாக கூட அடிக்க முடியும், ஆனால் அதில் ஒரு சாஃப்ட்னஸ் நமக்கு காமிக்குது இல்லையா, அது மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், சாஃப்டாக இருக்கணும், சாஃப்ட்னஸ் தான் காமிக்கணும், நல்ல எமோஷன்ஸ் தான் காமிக்கணும். இந்த பாவ்னா எமோஷன், பாவ்னா என்னது, எமோஷன். நான் இங்கே எழுதாம விட்டுட்டேன். பாவ்னா எமோஷன். இந்த எமோஷன்ஸ் எப்படி இருக்கணும், நமக்கு நல்ல எமோஷனாக இருக்கணும். தூத் இங்கே கொடுத்துருக்காங்க, தூத்னா மில்க், பானினா வாட்டர், மில்னா அப்படின்னா மீட் பண்ணுறது, மிலானானா மிக்ஸ் ஆகிறது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தூத் மில்க்கும் வாட்டரும் எப்படி ஒன்றோட ஒன்று கலக்குதோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நல்ல பீப்புள்ஸை வந்து கண்டுபிடிச்சி அவங்கள மீட் பண்ணணும். அதே மாதிரி அவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்க்கணும். மிக்ஸ்னால் அப்படி தான் வளர்க்குறது, நம்ம அவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். அடுத்து பாருங்கள். सूरज की किरणों से सीखो. सूरजना सूर्यन. सूरज की किरणों से सीखो जगना और जहाना.
लता और पेड़ों से सीखो सबको गले लगाना. सूरज की किरणों से सीखो जगना और जगाना. लता और पेड़ों से सीखो सबको गले लगाना. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சூரஜ்னா சன்னு, சரிங்களா? அதே மாதிரி கிரணோனா ரேஸு, ஜக்னானா வேக்கு, ஜஹானானா அவேக்கு. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சூரியன் எப்படி அந்த டைமுக்கு கரெக்டாக எந்திரிக்குது, மார்னிங் பார்த்திங்கன்னா எந்திரிச்சிட்டு ஈவினிங் என்ன பண்ணிடுது, மறைஞ்சிடுது. அதே மாதிரி நம்மளும் எப்படி இருக்கணும், கரெக்ட் டைமுக்கு செய்ய வேண்டியது செய்யணும். ஜஹானா அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் என்ன பண்ணும், அது பாட்டுக்கு காலையில் வரும், சாயங்காலம் போகும். ஃபங்க்ஷன் தீபாவளியாக இருந்தாலும் அதே டைமிங் தான், பொங்கலாக இருந்தாலும் அதே டைமிங் தான், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுனாலும் அதே டைமிங் தான். ஸோ சூரியன் வந்து எதாலையும் டிஸ்டர்ப் ஆகாது, அது வேலையை கரெக்டாக பண்ணும். அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், நம்ம வேலையை கரெக்டாக பண்ணணும். அதுதான் அவேக்கு. விழித்திரு விழி, அதுதான் அது மீனிங் ஆக்சுவலி தமிழில். லதானா க்ரீப்பர்ஸு, க்ரீப்பர்ஸ்னால் கொடி, பேடுனா ட்ரீ. அடுத்து பாருங்கள், சப்கோ கலே லகானா, கலேனா கழுத்து. இங்கே என்ன ஆகுனா ஹக்குன்னு நம்ம வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா ட்ரீயும் கொடியும் இந்த மீனிங் அப்போ தான் வரும் எனக்கு. கொடியாக இருந்தாலும் சரி, ட்ரீயாக இருந்தாலும் சரி, அது எப்படி வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்குது, எல்லாத்துக்கிட்டும் அன்போடு நடந்துக்குது, நிழல் தருது மரம், கொடிகள்லாம் சாப்பிட்றதுக்கு காயோ பழங்களோ தருது இல்லையா? அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக இருக்கணும், யாரையும் வெறுக்கக்கூடாது. அதான் இங்கே சொல்கிறாங்க கலே லகானா அப்படின்னா. அடுத்து பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள், दीपक. இங்கே இந்த दीपक से सीखो जितना हो सके अंधेरा हराना. पृथ्वी से सीखो पानी प्राणी की सच्ची सेवा करना. दीपक से सीखो जितना हो सके अंधेरा हराना. पृथ्वी से सीखो प्राणी की सच्ची सेवा करना. தீபக்னா லேம்ப் லைட், இங்கே கொடுத்துருங்க பாருங்கள். அதே மாதிரி ஜித்னா அப்படின்னா லிவ், வாழ்கிறது. ஹோ சக்கே அந்தேரானா டார்க்கு, ஹரானானா டோஸு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லேம்ப் லைட் எப்படி அதுவும் வாழ்ந்து கெட்டதையும் அழிக்குது, டார்க்னஸை விரட்டிட்டு நல்லது பாசிட்டிவ் வெளிச்சத்தை கொடுக்குது. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், நம்ம நல்லா வாழணும், கெட்டதை அழிக்கணும். அந்த மாதிரி, அதாவது நம்மக்கிட்ட இருக்க பேட் ஹேபிட்ஸை எடுத்துகிட்டு நல்ல ஹேபிட்ஸை நம்ம வளர்க்கணும். பிருத்வி சே சீக்கோ, எர்த்து, பிருத்வினா எர்த்து, பிராணினா லிவிங் பீயிங்ஸ், சச்சினா ட்ரூ, சேவா கர்னானா சர்வீஸ் பண்ணுறது, அது ஒருத்தவங்களுக்கு சேவை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி எப்படி இந்த எர்த்து வந்து, இந்த பூமி வந்து யாராக இருந்தாலும் சரி, நல்லவங்களாக இருந்தாலும் சரி, கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, ஈயாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய சிங்கமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது என்ன பண்ணுது, அவங்களுக்கு தேவையானதை கொடுக்குது, இருக்க இடம் கொடுத்துருக்கு, தண்ணிலாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ இதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், யாராக இருந்தாலும் ஒதுக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும். जल तारा से सीखो आगे जीवन पथ में पढ़ना और दुए से सीखो हरदम ऊंची ही पर चढ़ना. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பி ஒரு டைம் உங்களுக்கு வாசிச்சுறேன். ஜல் தாரா சே சீக்கோ ஆगे जीवन पथ में पढ़ना और दुए से सीखो हरदम ऊंची ही पर चढ़ना. ஜல் தாரானா வாட்டர் பாடிஸ், வாட்டரில் ரிவர்லாம் இருக்கலாம், அது ஸ்ட்ரீம்ஸ் ஓட அந்த மாதிரி எல்லாமே ஜல் தாரா. ஆகே அப்படின்னா ஃபார்வர்டு, முன்னேறி போகிறது. ஜீவன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை. பட்னா அப்படின்னா அந்த நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் இருக்க ஜேர்னிஸு. இந்த இங்கே இருப்பாங்க பட்னா அப்படிங்கிறப்ப மூவ் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, எப்படி வந்து வாட்டர் எல்லாம் ஃப்ரண்ட்டில் எப்படி மூவ் ஆகி அப்படியே போயிட்டே இருக்குமோ, அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், வாழ்க்கையில் மூவ் ஆகி போயிட்டே இருக்கணும். அடுத்தடுத்த நாள் ஃப்யூச்சரை எதிர்பார்த்து ஃப்யூச்சரில் பாசிட்டிவாக இருக்கணும். அப்படி இப்போ எப்படி வாட்டர் போகுது முன்னேறி, அதே மாதிரி நம்மளும் முன்னேறி போயிட்டே இருக்கணும். ரிவர்ஸ் எடுக்கக்கூடாது, நேற்று நடந்ததை பற்றி ஃபீல் பண்ணக்கூடாது, நாளைக்கு என்ன நடக்கணுமோ அதை நம்ம பார்த்து கரெக்ட் பண்ணணும். और दुए से सीखो, दुएனா ஸ்மோக்கு, ஊஞ்சினா அப்பு ஹை மேலே போகிறது, சட்னானா கிளைம்பு ஏறுறது. ஸோ எப்படி வந்து நமக்கு இந்த ஸ்மோக்லாம் எப்படி மேலே போகுது, இப்போ இங்கே போகுது பாருங்கள்,
போதில் அதே மாதிரி நம்மளும் உயரத்துக்கு போகணும். மேலே மேலே வாழ்க்கையில் முன்னேறதுக்கான இதை பார்க்கணுமே தவிர, வழியை பார்க்கணுமே தவிர, தேவையில்லாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, டவுன் ஆகக்கூடாது வாழ்க்கையில். அதை எதுக்கிட்டேருந்து கற்றுக்கணும், நம்ம ஸ்மோக்கு, இந்த புகைக்கிட்டேருந்து கற்றுக்கணும். இந்த போயமோட ஆத்தர் யார் பாருங்க, ஸ்ரீநாத் சிங். आपको इस चित्र में क्या क्या दिखाई दे रहा है அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா. இதுக்கு மீனிங் என்னென்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த பிக்சரில் என்னென்னலாம் தெரியுது? ஆன்சர் பாருங்கள். உத்தரனா ஆன்சர் सूरज, पहाड़, पक्षी, पेड़, आम, फूल, नदी, पत्थर, बादल. सूरजना सूर्यन, सूर्यन தெரியுதா? பாகர்னா இந்த மலை, பக்ஷினா இந்த பேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதான் பக்ஷி. பேட்னா இந்த ட்ரீஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரீஸ் தான் பேடு. ஆம்னா இந்த மாம்பழங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது ஆம். ஃபூல்னா இந்த ஃப்ளவர்ஸு, ஃப்ளவர்ஸ்லாம் ஃபூல். நதினா இந்த ஆறு. பத்தர் அப்படிங்கிறப்போ இந்த ஸ்டோன்ஸ்லாம் இருக்குல்ல, கல், அதெல்லாம். பாதல் இந்த க்ளவுட்ஸ் தெரியுதுல நமக்கு இங்கே பேக்கில், அது बादल. सेकेंड क्वेश्चन, इनमें से कौन कौन सी वस्तुओं आप प्रतिदिन देखते हैं? அதாவது இங்கே இருக்க அந்த பொருட்கள்லாம் இருக்குல்ல, இங்கே இருக்க பிக்சர்ஸில் இருக்க திங்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எதெல்லாம் நீங்கள் டெய்லி பார்ப்பீங்க? ஆன்சர் பாருங்கள். உத்தர் சூரஜ், சூரியன். பக்ஷி பேர்டு, பத்தர்னா கல், பேட்னா ட்ரீ, ஃபூல்னா ஃப்ளவர், तताना अंडन अर्थम, बादलना क्लाउड्स. नेक्स्ट क्वेश्चन, उगते हुए सूरज को देखकर आपके मन में किस प्रकार के भाव आते हैं? அதாவது சூரியன் வந்து உதிக்குது இல்லையா காலையில், அதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன மாதிரியான தாட் வருது, ஃபீலிங்ஸ் வருது? இங்கே ஆன்சர் இருக்குது பாருங்கள். उगता सूरज देखकर मेरा मन जैसा भी भर जाता है, जोश से भर जाता है. ஜோஸ்னால் உங்களுக்கு குஷின்னு அர்த்தம், அதாவது ஒரு மாதிரி ஃப்ரெஷ்னஸ்னு அர்த்தம், சரிங்களா? அந்த மாதிரி எனக்கு அப்படியே நிரம்பி இருக்குது சூரியனை பார்க்குறப்ப. அவர் சாந்தி மில்தி ஹே, சாந்தி மில்தி ஹே அப்படின்னா நமக்கு அமைதியாக இருக்குது, மனசு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏக் சோச்கர், எது நான் நினைக்கிறப்போ சாந்தி எனக்கு கிடைக்குதுன்னா, मेरे काम करने के लिए நான் வந்து வேலை செய்கிறதுக்கு मेरे पास आज का पूरा दिन है, இன்றைக்கி எனக்கு ஃபுல் டே இருக்குது. ஏன்னா சூரஜ் உதிக்கிறப்ப அன்றைக்கி தானே நாள் ஆரம்பிக்குது. ஸோ நம்ம அதை பார்க்குறப்ப என்ன இருக்குது நமக்கு, இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குப்பா, வேலை செய்கிறதுக்கு வந்து பிரச்சனை இல்லை, ஹோம் ஒர்க் செய்வேன், ஸ்கூலுக்கு போவேன், வருவேன், எனக்கு ஃபுல் டே எனக்கு இன்றைக்கி இருக்குது அப்படி நமக்கு தோணும். रंग बिरंग फूलों को देखकर आपको कैसे लगता है? உங்களுக்கு இந்த கலர் கலரான ஃப்ளவர்ஸ்லாம் இங்கே இருக்குல்ல, இதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது? ஆன்சர் பாருங்கள். ரங்கு பிரங்கி ஃபூலோக்கோ தேக்கர், கலர் கலரான ஃப்ளவர்ஸை பார்த்ததுக்கப்புறம் மேரா மன் பிரசன்னத்தா இல்லைனா குஷி சே பர் ஜாத்தா ஹே அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு அந்த ஃப்ளவர்ஸை பார்த்தோன்னா ரொம்ப மனசு ஃபுல்லாக சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து இது மேட்ச், சரிங்களா? ஹஸ்னானா என்னது, ஃப்ளவர்ஸ். நமக்கு யாரை மாதிரி சிரிக்கணும்னு சொல்லியிருக்கோம், ஃப்ளவர்ஸ் மாதிரி எப்பவுமே சிரிச்சிட்ருக்கணும். அடுத்து பாருங்கள், ஜீவன் மே ஆகே பட்னா, இது வந்து உங்கள் ரிவர்ஸ் மாதிரி நம்ம என்ன பண்ணணும், வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருக்கணும். ஜக்னா அவர் ஜகானா, அது எந்திரிக்கணும், மற்றவங்களும் எந்திரிக்க வைக்கணும். நம்ம நாள் ஃபுல்லாக எப்படி இருக்கணும், விழித்திருக்கணும், எந்திரிச்சிருக்கணும், விழிப்போடு இருக்கணும். அவேக் அண்ட் அவேக், அதுக்கு இது. அடுத்து பாருங்கள், அந்தேரா தூர் கர்னா, இருட்டை போக்கணும், அதுக்கு லேம்ப் லைட்டு, சரிங்களா? விளக்கு எப்படி இருட்டை போக்குது, அந்த மீனிங்க்கு இது வரும். கீத் கானா, எப்படி ஃபுல்லாக பாடிக்கிட்டே இருக்கிறது, ஆக்டிவா, அதுக்கு பி. சீஸ் ஜுக்கானா, தலை குனிஞ்சு மற்றவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கறது, ட்ரீ மாதிரி. ஸோ மேட்ச் பண்ணிட்டோம். இந்த கொஸ்டினில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த போயத்துலேருந்து உங்களுக்கு எதுக்கிட்டேருந்து லேர்ன் பண்ணிக்க பிடிச்சிருக்கு, எதுகிட்டேருந்து கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, அதோட பிக்சரை வரைங்க. இப்போ சன்னுனா சன்னோட பிக்சர் வரைங்க, பீனா பியோட பிக்சர் வரைங்க, ஃப்ளவர்னா ஃப்ளவரோட பிக்சர், அந்த மாதிரி உங்களுக்கு எதோ எடுத்து பிடிச்சிருக்கோ அது வரைங்க. அந்த பிக்சர் வரைய சொல்லியிருக்காங்க அந்த 2 பாக்ஸ்லேயும். இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
இங்கே வந்து லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லைனோட மீனிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மீனிங் வந்து எந்த லைனுக்கு வரும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபஸ்ட்டு நான் பேடோம் கி சுக்கி டாலியோசே இப்படின்னாவே நமக்கு என்ன மீனிங் வரும்? பேடோனா தருக்கி சுக்கி டாலியோசே அந்த லைன் எடுத்து எழுதிடணும். ஹவா கே ஜோக்கோசே அந்த ஹவாங்கிறது வந்து ஏரை பற்றினது இல்லையா? அப்போ ஏரோட லைன் என்ன இது? சிக் ஹவா கே ஜோக்கோசே லோ கோமல் பாவ் பஹானா. அடுத்து பாருங்கள் நதி. அது நதியை பற்றினா ஒரே லைன் தான் இருக்குது. ஜல்தாரான்னு ஆரம்பிக்கலாம் அந்த லைன். जलधारा से सीखो आगे जीवन पथ में पढ़ना. फर्स्ट क्वेश्चन पढ़ेंगे. सूरज से जगना और जगाना सीखने की बात कही गई है. हम सूरज से और क्या क्या सीख सकते हैं? வேறு என்னென்னலாம் நம்ம சூரஜ்லேருந்து கற்றுக்கலான்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் லைன் நீங்கள் என்னன்னா சூரஜ் எப்படி வந்து நம்ம ஸ்டாப் பண்ணாமல் எப்போயுமே ஆக்டிவாக இருக்குல்ல, அதே மாதிரி நம்மளும் எப்போயுமே ஆக்டிவாக இருக்க கற்றுக்கணும். அதே மாதிரி செகண்ட் லைன் பாருங்கள். சூரஜ் வந்து என்ன பண்ணுது? எல்லாத்தையுமே சமமாக பார்க்குது. ஹம்பி சூரஜ் சே அது எப்படி நான் சமமாக மற்ற பிராணிகளை பார்க்குதோ அதே மாதிரி நம்மளும் எல்லாத்துக்கிட்டேயும் என்ன பண்ணணும்? சமமாக நடந்துக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். லதா அவர் பேட் அதாவது கொடியும் ட்ரீஸும் எப்படி வந்து நீ வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் இந்த மாதிரி வேறு என்னெல்லாம் வந்து இதுங்கக்கிட்டேருந்து கற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஃபஸ்ட்டில் என்ன பாருங்கள், எப்படி வந்து இது வந்து அதோட வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுது. சவால்னால் அது வாழ்கிறதுக்கு சஃபல்னால் போராட்டமாக இருக்கு இல்லையா? அந்த போராட்டத்துலேயும் அது வாழுது இல்லையா? அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும்? நம்மளும் நம்ம வாழ்க்கையில் இருக்க போராட்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணி நல்லா வாழணும். அடுத்தது பாருங்கள். लता और पेड़ अपना जीवन व्यतीत करते हैं. हम भी लता और पेड़ से प्रणों लेकर जीवन में अपनी वाली இது எப்படின்னா அது ஒரு மோட்டிவேஷன், அது ஒரு கோலுக்காக வாழுது இல்லையா? அதே மாதிரி நம்மளும் ஒரு கோலுக்காக வாழணும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு அதை அச்சீவ் பண்ண வாழணும். இது தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? நம்மக்கிட்டேயும் சில குவாலிட்டிஸ் இருக்கும், நம்ம கூட இருக்கவங்ககிட்டயும் சில குவாலிட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா? நீங்கள் உங்கள் கூட இருக்கவங்கக்கிட்ட இருந்து என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் கற்றுக்க விரும்புகிறீங்க? அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். आपके सहपाठी के विशेषता पर निर्भर है. என்னென்னா यदि वे மேக்னத்தி அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கு, அனுசாசித்னா டிசிப்ளினாக இருக்குது. இதை நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கலாம். இந்த கேரக்டர் நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஷா கி பாத்தில் பாருங்கள். ஷப்து அதோட அர்த்து. தருணா பேடு, தருணா ட்ரீ, ஷீஸ்னா சிறு ஹெட்டு, ஷீஸ்னா என்னது ஹெட்டு, பிருத்வினா எர்த்துன்னு சொல்லியிருக்கேன் அதான் தர்த்தி, ஹர்னா தூர் கர்னா, ஹர்னான்னு அது தோக்கடிக்கிறது, தூர் கர்னாலும் அதே மாதிரி மீனிங் தான் வரும். பத் ராஸ்தா, பத்துனா என்னது வழி வே, அதான் ராஸ்தா அதான் சொல்லியிருக்காங்க. இல்லை மார்க்னு கூட சொல்லலாம். இந்த கொஸ்டினில் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, எப்படி வந்து அந்த மேலே இங்கே கொடுத்துருக்கோம்ல இந்த லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த வேர்ட்ஸ் இருக்குல்ல, இங்கே கொடுத்துருக்க வேர்ட்ஸ்லேருந்து ஏதாவது 2 வேர்டை சூஸ் பண்ணி அதை வாக்கியமாக எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தரு சூஸ் பண்ணிக்கலாம். தருக்கி சாயா மே பேட்கர் மேனே ஆராம் கியா அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வந்து மரத்தோட நிழலில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தேன். பிருத்வி பர், பிருத்வின்றது எர்த்து, இங்கே கொடுத்துருக்காங்கல்ல பிருத்வி, அதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். பிருத்வி பர் அனேக் ஜீவ் ஜந்து ரகத்தே ஹே அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய உயிரினங்கள் எர்த்தில் வாழுது. இங்கே எப்படி உங்களுக்கு வந்து தூத் அவர் பானின்னு கொடுத்துருக்காங்க. தூத் அவர் பானிக்கோ சிக்கோ மில்னா அவர் மிலானா இந்த மாதிரி வேர்டிங்ஸை நம்மள எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம அது எழுதுவோம். ஃபஸ்ட்டு வந்து 2 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஹஸ்னா அவர் அசானா சிரிக்கிறது சிரிக்க வைக்கிறது, கானா அவர் கிலானா அப்படின்னா கானானா சாப்பிட்றது சாப்பாடு ஊட்டுறது, பட்னா அவர் படானா படிக்கிறது படிக்க வைக்கிறது, பீனா அவர் பிலானா அது தண்ணி குடிக்கிறது குடிக்க வைக்கிறது, சோனா அவர் சுலானா தூங்குறது தூங்க வைக்கிறது, கானா அவர் கவானா பாடுறது பாட வைக்கிறது. இந்த தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, சால இருக்கிற வேர்ட்ஸு பால இருக்க வேர்ட்ஸை எழுத சொல்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் லெட்டர் அவங்களே கொடுத்துருக்காங்க. சீக்கும் பாலை வந்து பானி கொடுத்துருக்காங்க, சாலை வந்து சீக்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம சாலை பார்த்துடலாம். சப் சச்சி, சப்புனா எல்லாமே, சச்சினா உண்மையான, சேவானா சர்வீஸ் பண்ணுறது சேவை பண்ணுறது, சூரஜ்னா சூரியன்.
பானி, பாலை வந்து பானினா வாட்டர், பேடோனா மரங்கள், பிராணினா லிவிங் உயிரினங்கள், பத் அப்படின்னா கல், பாத வேஸ் இருக்குல்ல அந்த பத்து வரும், பர்னா உப்பர், அந்த அது மேலே இது மேலே சொல்லணும்னா அது. ஓகே, உங்களுக்கு வந்து இந்த 4th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆ டேபிள், பா டேபிள். அதாவது இந்த இது வந்து ஏ டேபிள், இது வந்து பி டேபிள். சரிங்களா? இந்த டேபிளில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, இதுக்கு ரெண்டுத்துக்குமே ப்ரொனவுன்சியேஷன் ஒரே மாதிரி தான் இருக்குது, இல்லை மீனிங் ஒரே மாதிரி இருக்கலாம். டிஃப்ரென்ஸ் ஆனால் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், படா, படா ரெண்டுத்துக்குமே ப்ரொனவுன்சியேஷன் ஒன்று. ஆனால் இந்த படாக்கு மீனிங் லே டவுன், அதாவது கிர் படா, கீழே இருக்கு பாரு அப்படியே, ஏன்னா அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க, அந்த மாதிரி இங்கே வச்சுட்டு போயிட்டீங்களே அப்படின்றோம்ல, அந்த மாதிரி இந்த படான்றது வந்து இங்கே இருக்குது பாருங்க அப்படின்ற மீனிங் வரும். படாங்கிறது ரீட், படி அப்படிங்கிற மீனிங் இந்த படாக்கு. அடுத்து பாருங்க, படா, இது வந்து பெருசு, பிக்கு. இதுவே இந்த படானா இன்க்ரீஸ் ஆகுறது, அதாவது இன்க்ரீஸ் ஆகிட்டு இத்தனை, அதாவது உங்களுக்கு பெருசு அப்படிங்கிறதுக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப இன்க்ரீஸ்க்கு இந்த படாவும், இந்த படா வந்து பெருசாக இருக்கிறதுக்கும். அடுத்து பாருங்கள், உட்னா, பட்னா. உட்னானா ஸ்டக்கு, எங்கேயாவது போய் மாட்டிக்கிறது. இதுவே வந்து பட்னா அப்படின்னா அதிகமாக வருது. சரிங்களா? சாரி, இங்கே வந்து அட்னா, உட்னா இல்லை அட்னா, அட்னான்னு வரும். அட்னானா ஸ்டக் ஆயிடுது, பட்னானா வளர்ந்துக்கிட்டே போகிறது. அடுத்தது தான் உட்னா. உட்னானா இது ஃப்ளை ஆகுறது, பட்னானா அதே சேம், பட்டு பட்னா, இதெல்லாம் வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் மாதிரி. நான் தான் ஃப்யூச்சர் டென்ஸில் வரும். ஸோ பட்னாவும் ரீடு தான். அடுத்து கடாயி. கடாயி அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது, அப்புறம் ஸ்ட்ரைட்டாக நில்லு அப்படின்னு சொல்லல, இவ்வளோ நேரமாக நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம்ல அது. இதுவே கடாயி அப்படின்னா எம்ப்ராய்ட்ரியா. அடுத்து பாருங்கள், லடாயி அப்படின்னா சண்டை. இதுவே சடாயி அப்படின்னா கிளைம்பு, ஏறுறது, பேட்டில், சண்டை. அதான் இங்கே சொல்லியிருக்கேன். இது ரெண்டும் உங்களுக்கு புதிர் மாதிரி. சரிங்களா? புதிர்னா உங்களுக்கு தெரியுங்களா, அது கொஷின் கேட்போம், அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லணும், அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏக் ஃபுல் ஏக் ஃபல் ஹே பாயி. ஒரு பூ தான் இருக்குது, ஒரு ஃப்ரூட் தான் இருக்குது. தோனா மில்கர் பன் மிட்டாய், ரெண்டுத்தையும் சேர்த்தா ஒரு மிட்டாய் கிடைக்கும், அது என்ன? அதுக்கு வந்து குலாப் ஜாமுன்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு புரியுதா, குலாபுங்கிறது ஃப்ளவரோட பேர், ஜாமுன்ங்கிறது மிட்டாயோட பேர். ஸோ வர்றது ஈஸியாக குலாப் ஜாமுன் மீனிங் வந்துடும். அடுத்து இங்கே என்ன சொல்கிறாங்க, அடுத்த விடுகதை பாருங்கள். பினா பால் கி பூச் லியே பக் பாக் ரகா ஹே. கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் குடு குடுன்னு ஓடுறது. அதுக்கப்புறம் என்னடா, எல்லாம் தூங்குறப்ப இது மட்டும் என்னம்மா அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு கிடக்குறோமா. அடுத்து என்னது, காட் காட் காகஜ், பேப்பர்லாம் அங்கங்கே கடிச்சு வைக்கிறது. கப்படே கூட ரொம்ப அதை சந்தோஷமாக, அது கப்படையை கூட விட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி, கட் பண்ணால் கூட சந்தோஷமாக கட் பண்ணுறது, அந்த மாதிரி மீனிங்ஸ்லாம் வருது இதில். ஸோ இதுக்கு வந்து சூஹா, எலி. ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் குலாப் ஜாமுன், செகண்ட் இதுக்கு சூஹா, எலி. Thank you for watching. Subscribe our channel 360 Study Weekend.